கர்த்தருடைய பரிசுத்தமான அடிமை தேவன் கடந்த 4 மாதங்கள் பாதுகாத்து இந்த 5ஆம் மாதத்தில் திருச்சபை கூடி தொழுதுகளை தேவன் இறக்கம் பாராட்டினார். தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் செல்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும். பின்பு கைகோலுக்கு ஒப்பான ஒரு அளவுக்குள் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்போது தேவதூதன் நின்று என்னை நோக்கி நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிப்படுத்திய தொழுதுகொள்வர்களையும் அளந்து பார். ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் பரம்பாய்க்கப்படும். பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். இங்கே இறை சொல்லித்தான நமக்கு கொடுக்கிற பிரகாரம் ஒரு கைகள் கொடுக்கப்படுகிறது. அதை தேவனுடைய ஆலயத்தை அதை அளவிடுங்கள் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற இடத்த அது புறஜாதியிட்ட கொடுத்துருங்க என்று சொல்லி இங்கே காண்பிக்கப்படுகிற ஒரு சம்பவத்தை நான் பார்க்கிறோம். அதனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற இந்த ஆலயத்துப்படியாக புறஜாதியார்கள் 42 மாதங்கள் மிதிப்பார்கள் என்று சொல்லுகிறது. இந்த 42 மாதங்கள் தான் என்னுடைய இரண்டு சாட்சிகளும் 2 வருஷம் முடித்துக்கொள்வதாக இருந்து 1760 நாள் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். இந்த சம்பவத்தை குறித்து இறைமாருக்கு நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் இதே உலகத்தினுடைய ஒரு கடைசி நாட்கள், வானமும் பூமி ஒன்று இணைக்கப்படுகிற நாட்கள், ஆதிகாலம் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் கிறிஸ்து வருகையை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய நாட்கள், அண்ட சராசர எல்லாம் இணைத்து ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற நாட்கள் என்று நாம் வேதத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமில் இளைப்பாறி கொண்டிருக்கிற ஜனங்களாக இருந்தாலும், மரித்து நியாயத்திற்படையாமல் பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனிதர்கள் இருந்தாலும், உயிரோடு இருக்கிற நாம இருந்தாலும், ஒரு முடிவு என்பது எப்போ நடைமுறைப்படுத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 42 மாதங்கள் புறஜாதிகள்னாலே தேவனுடைய ஆலயத்தை மிதிப்பார்கள் என்று சொல்லுகிறது. இப்போ மிதிப்பார்னா உங்களுக்கு ஓரளவு தெரியும், வேதனைப்படுத்துவார், கொடுமைப்படுத்துவார்கள். இந்த 42 மாதங்கள் முடிவில் தான் ஒரு முடிவு உண்டாவதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த நாட்கள் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாட்கள். இதை குறித்து நீங்கள் ரோமரில் பார்த்தீங்கன்னா, வானத்தில் இருக்கிற பூமியில் இருக்கிற பறவைகள், மிருகங்கள் எல்லாரும் அந்த நாளை எதிர்பார்க்கிறது. இதோ மனித குலத்துக்கு மாத்திரமல்ல, பூமியில் இருக்கிற மரம் செடி கொடி எல்லாம் அந்த நாளைக்கான ஆசையாக இருக்கிறது சொல்கிறது. ஏன்னா ஏதோன் தோட்டத்தில் மனித நிமித்தமாக இந்த பூமியெல்லாம் சபிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நாட்கள் நிறைவேற்றி கொடுக்கப்படமாதான் மனிதன் சார்ந்திருக்கிற அண்ட சராசரி எல்லாத்துக்கும் ஒரு விடுதலை உண்டாக்கப்படுவதாக நான் பார்க்கிறோம். ஆனால் நாமளும் இந்த நாட்களுக்கான ஆசையாக இருக்கிறோம். ஏன்னா இந்த நாட்களுக்கு பிறகு தான் பூமியில் ஒரு பெரிய சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இந்த சமாதானத்தை நடைமுறைப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். பொதுவாக எசேக்கியா 40ஆம் அதிகாரம் 5-6 வாசிப்போம். கைப்புறத்திலும் 4 விரற்கடை அதிகமானது. அவர் அந்த மதிலை அளந்தார்.
இங்கே சொல்லப்படுகிற அந்த கைக்கோல் என்பது 6 முழம். ஒரு முழம் என்பது 1.5 அடி. 10 அடிக்குள்ளாக அந்த கைக்கோலை வைத்திருந்து அந்த ஆலயத்தை அளக்கிறார்கள் என்று சொல்கிறது. இதில் நிறைய சம்பவம் இருக்கிறது. நம்ம பேச போகிற காரியத்துக்கு போவதனால ஒவ்வொரு நாளுக்கு டைம் கிடையாது, நாம் தியானம் செய்து கொள்வோம். இங்கே சொல்லப்படுகிற அந்த புறஜாதி என்பது இறைமாருக்கு நம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் புறஜாதினா யார் என்று அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒன்று தேவன் அறியாத ஜனங்கள், இன்னொன்று தேவன் அறிந்து தேவன் எதிர்பார்க்க வாழாதவர்களும் புறஜாதிகள் தான். ஒன்று தேவனை அறியாதவர்கள், இன்னொன்று தேவனை அறிந்திருந்தும் அவர் எதிர்பார்க்கிறோன்னமா நீங்கள் வாழலாம், நாமளும் புறஜாதி தான். ஒரு பக்கம் இயேசு ஏற்றுக்கொண்டு இருக்கலாம், எத்தனை ஆண்டுகளை வேணாலும் இருக்கலாம், அவர் சொல்லுகிறப்பறம் நீங்கள் வாழ்னாலும் நாமளும் புறஜாதி தான். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் புறஜாதி என்பது தேவனை அறியாதவர்களும் தேவனை ஏற்று அதன் பிறகு வாழாதவர்களும் புறஜாதி என்று சொல்கிறது. லூக்கா 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசி. இங்கே அருமரட்சகர இயேசு கிறிஸ்து குறித்து எப்படி எனில் அவர் புறஜாதியரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். அருமரட்சகர இயேசு கிறிஸ்தை அவருடைய மரணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் நன்கு புரியும். அவர் அடிக்கப்பட கொல்லப்பட காரணமே தேவன் அறிந்த யெகோவா என தொழுது கொண்ட யூதர்கள். ஆனால் யாரால் துன்பப்படுகிறான்னு பார்த்தீங்கன்னா ரோமாபுரியுடைய ஆளுகள் இருக்கிற அந்த போர் வீரர்கள் மத்தியில் அப்படியாக அவர் வேதனைப்படுத்தப்படுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இந்த நிலை அப்படியே அங்கே கடந்து வரும். அந்துகிறிஸ்து ஆட்சி காலம் 42 மாதங்களுக்கு காணப்படுகிற அந்த நிகழ்வு யாரால் உபத்திரம்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்நாட்களில் இயேசுவில் தொழுது கொண்டு இருக்கிற அவர்களாலே உபத்திரம் உண்டாக போகிறது. ஆனால் யார் நம்மை ஆளுகை பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா புறஜாதியாக காணப்ப தேவன் அறியாத மனிதர்களும் தேவன் எப்படியாக விட்டு அவர் பிரியமூலம் வாடுகிற இவர்களாலே ஒரு பெரிய போராட்டம். என்ன இயேசு கிறிஸ்து வாழ்க்கை நடைமுறைப்படுத்தப்பட்டதோ அதே போல தான் இறை சமூகம் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் அதை அறிவிக்கிற பிரகாரம் நீங்கள் புறஜாதிகாரம் மிதிக்கப்படுவர் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அல்ல இறைமாருக்கு நமக்கு தொடர்ந்து எண்ணாகமும் 35ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தோடு வாசிப்போம். எண்ணாகமும் 35:6. இங்கே இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு 42 பட்டணங்கள் அது அடைக்கல பட்டணமாக காணப்பட வேண்டும் என்று அங்கே நடைமுறைப்படுத்துவதாக பார்க்கிறோம். மனிதன் தவறுகளும் மீறுதலும் செய்யப்படும் போது அவனை காப்பாற்றுவதற்காக பொதுவாக யதார்த்தமான நடக்கிற விஷயங்கள் நடக்கிற மனிதன் அவனை தன்னை காப்பாற்றி கொள்ளப்படுவதற்காக ஒரு உதாரணம், ஒரு மாமரம் இருக்குது, ஒரு பையன் கல்லை விட்டு அடிக்கிறான் ஒரு மாங்காய் பறித்து கொள்வதற்காக. அதுவே அருகாமல் அந்த ஒருத்தர் நடந்து போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் மேலே விழுந்து மண்டையில் விழுந்து செத்து விடுவான். இப்போ இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கிற ஒரு குற்றங்கள். இப்படி யதார்த்தமாக நடக்கிற குற்றங்களுக்கு அவன் தண்டனை பெறக்கூடாது என்பதனாலே ஒரு 42 மாதங்கள் அவன் அது 42 பட்டணங்கள் அடைக்கல பட்டணமாக நியமி என்று சொல்லுகிறார். அதே போல் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஏதேன் தோட்டத்திலிருந்து காணப்பட்ட மனித குலம் மீண்டும் அவர்கள் ஒரு அடைக்கல பட்டணத்தை கொடுக்கிறார். அந்த அடைக்கல பட்டணத்தில் போய் நீங்கள் காப்பாற்றி கொள்ளப்பட வேண்டும். 42 மாதங்கள் புறஜாதியால் எப்படியாக மிதிக்கப்படுகிறார்கள். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23 வாசிப்போம்.
2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23 அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து, மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களின் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. அவன் அவிடத்தை விட்டு கர்மேல் பர்வதத்துக்கு போய் அங்கே இருந்து சமாரியாவுக்கு திரும்பி போனான். எலியா வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு எலிசா கடந்து வருகிறார். அங்கே காணப்பட குழந்தைகள் எலிசா பார்த்து மொட்டத்தலை என்று கிண்டல் செய்கிறார்கள். அப்போது எலிசா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவர் சபிக்கிறார். 2 கரடிகள் புறப்பட்டு போய் அந்த 42 குழந்தைகளை கொன்று போட்டது என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற வேதத்தில் பல நிலைகளுக்கு நடைமுறைப்படுத்தியிருந்தாலும் எல்லாம் கடைசி கால தீர்மானத்தின் அடிப்படையில் 2 கரடிகள் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் ஒரு பக்கம் அந்த தீர்க்கதரிசி மூலியமாக ஒரு பெரிய இழப்பு உண்டாகிறது பூமிக்குள்ளாக. அதேபோல் 42 குழந்தைகள் கொல்லப்பட்டதுக்கு ஒரு ஈடு கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே நடைமுறைப்படுத்துவதாக நான் பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நமக்கு கையளிக்கிற பிரகாரம் தேவனுடைய ஆலயத்தை புறஜாதிகள் எப்படியாக 42 மாதங்கள் மிதிப்பார்கள். ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற இடத்தை புறம்பாக்கி போடாது, அளக்கப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். ஆனால் கடைசி காலத்தில் காணப்படுற தேவனுடைய திருச்சபை தேவ திட்டம் என்பது 42 மாதமாகிய 3 ஆண்டுகள் கட்டப்படுகிறது. அந்த 3 ஆண்டுகள் கட்டப்படுகிற நாட்களில் புறஜாதிகள் எப்படியாக தேவனுடைய மனவாட்டியை தேவனுடைய திருச்சபையை வேதனைப்படுத்துவதாக நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கும் நீங்கள் நிறைய நாம் அறிவித்திருக்கிறோம். ஆதியாமத்திலிருந்து என்ன நன்மைகள் தீமைகள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறதோ அதெல்லாம் கடைசி காலத்தில் நாம் சமப்படுத்தப்பட வேண்டும். அதன் அடிப்படைகளாக இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற ஒரு பக்கம் 42 அடைக்கலப்பட்டணம் அணுக்குலத்துக்கு சாதகமாக இருந்தாலும் 42 பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டாலும் அதற்கு சமனாக ஒரு பக்கம் கடைசி கால மனவாட்டி என்பது நமக்கு ஒரு பக்கம் சமாதானம் அடைக்கலப்பட்டணம் தான். ஆனால் அதே போல் ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 42 குழந்தைகளை கொன்று போட்டது போல் அங்கே நாமளுபடியாக அவர் இரத்த பலிகளுக்கு அப்படியாக நாம் சமப்படுத்தப்பட வேண்டும். அதில் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற 2 கரடிகள் புறப்படுவது போல இந்த 2 தேவனுடைய மனிதர்கள் கடந்து போய் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் உட்படுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்து அதை சார்ந்திருக்கிற சகரியா 4ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். சகரியா 4ஆம் அதிகாரம் 1. என்னோடு பேசின தூதன் திரும்பி வந்து, நித்திரை பண்ணுகிற ஒருவன் எழுப்புவது போல் என்னை எழுப்பி, நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்குகளை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். நான் என்னோடே பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன். என்னோடே பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் என்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், செர்பாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம். செர்பாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி அவர், செர்பாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது. அவன் கைகளை இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆனந்தத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செர்பாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். பின்பு நான் அவரை நோக்கி, அதற்கு இடதுபுறமாகவும்
தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவர்களாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் என்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். சகரியா தீர்க்கதரிசனம் அறிவிக்கிற பிரகாரம் நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கான இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் 7 கிண்ணமும் அதன் 7 அகல்களும் அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறம் ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றான். வெளிப்படுத்தின விசேஷம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்பாக யோவானுக்கு அறிவிக்கப்படுகிறது. அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக கடைசி காலத்தில் நடக்க போகிற சம்பவத்தை இந்த சகரியா தீர்க்கதரிசி மூலமாக அறிவிக்கிறார். இதில் நிறைய சம்பவங்கள் உண்டு. பலத்தினால் அல்ல, பராகரத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவினாலே எல்லாம் உண்டாகிறது. பெரிய பருவதமென எம்மாத்திரம் செருபாலுக்கு முன்பாக நீ சமபூமியாய் தலைகளை அவன் கொண்டு வருவான். அதில் கிருபை உண்டாத கிருபை உண்டா என்று ஆர்ப்பரிப்பார்கள். ஆனால் செருபாபேல் என்று சொல்லுகிற தலைவன் தன் ஆலயத்தை கட்டி புதுப்பித்தது போல கடைசி காலத்தில் ஒரு மனிதன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறார். அப்படி கட்டி அதை நிறைய கொட்டேஷனுக்கு நடைமுறைப்படுத்துகிறார். எந்த ஒரு மனிதன் ஆலயத்தை அஸ்திபாரம் போடுகிறானோ அவன் மரணம் அடைவதற்கு ஆலயம் கட்டி முடிக்கப்பட வேண்டும். அதுதான் கடவுளுடைய வருகை. நாட்கள் ஆயிரக்கணக்கான சபைகள், கோடிக்கணக்கான ஸ்தாபனங்கள் இருக்கிறது. வேதம் என்ன சொல்லணும் புரிந்து கொள்ளணும். கடைசி கால மனவாட்டி, கடைசி கால சபை எந்த ஒரு மனிதனால் கட்டப்படுகிறதோ அவன் மரணம் அடைவதற்குள்ளாக இயேசு வந்துடணும். இதான் சத்தியம். இதான் மனவாட்டிக்கு என்பது ஒரு ஆதாரம். இப்படி நிறைய ஆதாரம் இருக்கிறது. இன்றைக்கி ஒவ்வொரு சபைக்குள்ளாக அஸ்திபாரம் போட்டதான் எப்பயும் தலைமுறை செத்து மறைந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் மனவாட்டி இல்லை என்பதை நீங்களும் சத்தியத்தை கொண்டு தீர்மானம் செய்து கொள்ளலாம். இது யாரும் போய் தடுக்க மறைக்கலாம் முடியாது. இதெல்லாம் உங்களோட வாழ்க்கைக்கு கிறிஸ்தவ மண்டலத்தில் ஒரு ஆதாரம். இறைமார்க்கம் தெளிவாக சொல்லுகிறது, எந்த ஒரு மனிதன் அஸ்திபாரம் போடுகிறானோ அவனை முடித்து தீரப்பட வேண்டும். அதுவே மனவாட்டி என்று நடைமுறைப்படுத்துகிறான். இப்படிப்பட்ட காலத்தின் மத்தியில் ஆரம்ப நாள் பார்த்தா ஒரு அசட்டை பண்ணக்கூடிய நிலைகள். ஆனால் முடிவு எப்படியாக சம்பூர்ணமாக இருக்கும். தேவன் அதை எப்படியாக நேசிக்கிறார். அவ்வளோதான். நீங்கள் இங்கே உட்காந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா மரிசு ஜபம் பண்ணும்போது எனக்கு கையில் ஒரு தூக்கு நூலை கடவுள் கொடுத்தார். அதை அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கு, நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நம்முடைய கையில் இருக்கிற தூக்குதை கடவுள் பார்த்து சந்தோஷப்படுகிறார். அவ்வளோதான். ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நம்ம தெய்வத்திட்டம் தான் முக்கியமானது. நம்ம சொல்லுவதெல்லாம் இன்றைக்கி போய் தேவன்கிட்ட சோதித்து பார்த்து கொள்ளலாம். நம்ம அது எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கிறோம். நாம் பூமிக்குள்ளாக அறிவிக்கப்படுகிற ஒவ்வொரு காரியமும் நாம் தேவன்கிட்ட போய் நீங்கள் சோதித்து கொள்ளலாம். உண்மையாக பொய்யாங்கிற விஷயங்கள் அதுக்கு நம்ம பொய் சொன்னால் தானே பயப்படணும். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சன்னிதானம் என்பது எல்லாமே நாம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள். நாம் அறிந்து கடந்து போய் தானே காத்து கொள்ளப்பட வேண்டும். அதுதான் நம்ம நாட்களில் நாம் எதிர்பார்க்க ஒரு பிரதான விஷயங்கள். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற அந்த 7 அகல்கள், 7 கிண்ணங்கள் என்று சொல்லப்படுகிற அது ஒரு குத்து விளக்கு காண்பிக்கிறார். நாம் ஏற்கனவே வெளிப்படை 2ஆம் 3ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 7 சபைகளை ஒப்பிடுவார், 7 ஆசாரியனை ஒப்பிடுவார். பொதுவாக இறைமார்க்கம் சொல்லுகிற 7 என்பது ஒரு பூர்ண தத்துவம். அதன் அடிப்படைக்குள்ளாக அந்த எரிகிற விளக்கு அது 7 சபை என்று பூர்ணமாக்கப்பட்ட நிலைகளை அது சுருடுற்று எரிகிறது. அது 2 அகல்கள் இருக்கின்ற நாம் பார்க்கிறோம். அதுவே இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் 2 சர்வலோகத்து ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற அபிஷேகம் பெற்ற மனிதர்கள் என்று சொல்லுகிறது. நாட்களில் இந்த வார்த்தை குறித்து வேதத்தில் பூமிக்குள்ள பழைய பயங்கர பிரச்சனைகள்.
ஆனால் எந்த ஒரு மனிதனும் கடவுளை அறிவித்து தான் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு நான் தயாராக இருக்கிறோம், யாரை வேணாலும் கூப்பிட ரெடியாக இருக்கிறோம், எங்கே வேணாலும் பேச தயாராக இருக்கிறோம். இறை சன்னிதானத்துக்குள்ளாக வேதத்தை சரியாக அறிந்து கொள்ளாததையும், தேவன் வேதத்தை போதிக்காமல் நீங்கள் நிறைய குழப்பங்கள், இங்கே நிறைய புதுசாக இருப்பீங்க, நம்ம சொல்லுறது உங்களுக்கு ஒன்றும் புரியாது. அதான் கடைசி காலம் என்பது இயேசு கிறிஸ்து வருகை 2 மனிதர்கள் தான் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் ஆயத்தப்படுத்துகிற வேலை ஒரு 3 ஆண்டுகள் என்று சொல்கிறது. அதை குறித்து தான் இங்கே நாம் இந்த வசனத்திலும் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். இதை குறித்து வேதத்தில் என்ன பெரிய குழப்பம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 மனிதர்களை குறித்து கடந்த கால வாழ்ந்து கடந்து போன மனிதர்களை ஒப்பிடுகிறார்கள். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் ஏனோக்கு என்கிற ஒரு மனிதன் 21 பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் 365 வருடம் பூமிக்குள்ளாக வாழ்ந்து உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், சரீரத்தில் மரணம் அடையாமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் எலியா என்கிற ஒரு மனிதன், அவர் உயிரோடு இப்படியாக வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். இந்த 2 பேரும் மீண்டும் வருவார்கள் என்று, அவர்களே வருவார் என்று எதிர்பார்க்கிறார்கள். அவர் என்ன அடிப்படை சொல்லுகிறான்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். 27, எபிரேயர் 9:27. அன்றியும் ஒரே தரம் அறிவதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த பூமியில் பிறந்த எந்த ஒரு மனிதனும் அவன் மரிக்கப்பட வேண்டும். ஆனால் இவர் 2 பேரும் மறியாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டதுனாலே இவர்கள் கடந்து வந்து கடைசிகள் ஒழித்து செய்வார் என்று நினைக்கிறார்கள். கடவுள் சொன்னதை யாரும் சொல்லலை, இவர்களாம் நினைக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் சாத்தியமா? வேதத்தில் எங்கேயுமே இவங்க தான் வருவான்னு சொல்லலை, அது புரிஞ்சுக்கொள்ளணும். எலியாவும் ஏனோக்கு தான் வருவார் என்று வேதத்தில் ஒரு இடத்துல ஒரு புள்ளி கூட கிடையாது. ஆனால் இவர்களாக எண்ணுகிறார்கள். ஆனால் எண்ணுவது சரியா என்பதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஏனோக்கு எலியாவும் தேவசமத்தில் எடுத்துக்கொண்டாலும், ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிற எலியா தீர்க்கதரிசி மீண்டும் வந்து மரித்தார் என்று வேதத்தில் ஆதாரம் இருக்கிறது. மலியா தீர்க்கதரிசி 4ஆம் அதிகாரம் கடைசி ஒரு 3 வசனத்தை வாசிப்போம். ஓரேபிலே இஸ்ரவேல் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணங்களை கட்டளைகளையும் நியாயங்களையும் நினைங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பாக நான் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். அதனால் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக எலியா தீர்க்கதரிசி வர வேண்டும். ஏசியா 40ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். என் ஜனத்தை ஆற்றுங்கள், பேசுங்கள், எருசலேமுடன் பட்சியமாய் பேசி அதின் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அதன் தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடுமுரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழி நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலை குன்று தாழ்த்தப்பட்டு கோணனானது செவ்வையாகி கரடுமுரடானை சமமாக்கும் என்றார். எடுத்துக்கொள்ளப்பட்ட 2 மனிதர்களில் ஒரு மனிதர் வர வேண்டும், தேவனுக்கு வழி ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும் வேதம் சொல்லுகிறது. ஏனோக்கு குறித்து எதுவுமே வந்தாரா செத்தாரா போனார் என்று வரலாறுல வேதத்தில் ஆதாரம் இல்லை. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5 வாசிப்போம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரியன்
இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். யூதேய தேச ராஜாவாகிய ஏரோது நாட்களில் அபியா எனும் ஆசார் வைப்பிலும் சகரி என பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனி குமாரத்தில் ஒருத்தி அவள் எலிசபெத். இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் ஆண்டுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட 3ஆம் ஆண்டுக்கு கடந்து போன எலியா அவர் மீண்டும் கடந்து வந்து இந்த எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் குழந்தையாக பிறக்கிறார். மத்திய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11லிருந்து வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் 11:11. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறார் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். இங்க அருமரட்சகரை இயேசு கிறிஸ்து இந்த சகரிய எலிசபெத் தம்பதி பிறந்த யோவான் ஒப்பிடுகிறார். எல்லாரும் கேட்குறாங்க, இயேசுவினை வருவதற்கு முன்பாக எலியா வரணுமே. நம்ம என்ன சான்று பார்த்தோம், மலியாவிலும் ஏசாவிலும் சொல்லியிருக்கேன். அந்த எலியா எங்கேன்னு கேட்கிறார்கள். அதற்கு சொல்லுகிறார், யோவான் சொன்ன காலம் முதற்கொண்டு பல்லவராஜம் பலவந்தம் பண்ணுகிறது. பலவந்தம் பண்ணவர் அதை பிடித்து கொள்கிறான். நியாயப்பிரம தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்கதரிசனம் உரைத்தது உண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகிறவனாய் எலியா இவன்தான். இதை போல் ஒரு 15 இடத்துல இருக்கிறது. இப்போ நம்ம அங்கே உள்ளே போனீங்கன்னா நம்ம சாப்பிட முடிக்க முடியாது. ஒரு சின்ன ஒரு ஐடி வேண்டிதான். அதில் கேட்கும்போது சொல்லுகிறா, இதோ வருகிறானே யோவான் சனகன், அவன்தான் எலியா. நீங்கள் கேட்க மனதாக இருந்தால் கேட்கலாம். இன்றைக்கி ஆவிக்கிற மண்டலத்தில் கடந்து போனீங்கன்னா தெரியும், நம்ம ஆளுங்க அந்த அளவுக்குலாம் பழக்கம் கிடையாது. பொதுவாகவே மற்ற புறஜாதியில் இருக்கலாம் ரொம்ப ஆவிக்கிற மண்டலத்தில் நல்லா பழக்கம் வைத்திருப்பார்கள். நீங்கள் பார்த்தது கூடி விட்டு கூடு பாய்கிறது, நிறைய விஷயங்கள் நம்மளை விட அவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. நம்ம தான் இருக்கணும். ஆனால் நம்ம அந்த நிலையை கடந்து போவது அல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு தாய், அவருடைய 2வது மகனுக்கு குழந்தை கிடையாது. அந்த அம்மா வந்து கேட்குறாங்க, நான் போய் அவனுக்கு குழந்தைய பிறக்கட்டான்னு சொல்லிட்டு, அப்போல்லாம் அவனை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்படிலாம் நிறைய ஆவிக்கிற மாதிரி நிறைய நிலைகள் இருக்கிறது. நீங்கள் பிசாசு ஓட்டும் போது தெரியும், ஒரு மனிதனுக்குள்ள 100கணக்கான பிசாசுலாம் இருக்கிறது. அது ஒன்று பேரை சொல்லிட்டு போகும். நாம் ஒரு 6 அறிவு படைத்த ஒரு மனிதன் உலகத்தில் எவ்வளோ வளர்ந்து கொண்டு இருக்கிறோம், வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மையே ஆவி மண்டல அடிமையாக்கி வைத்திருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் அனுபவபூர்வமாக ருசி பார்க்கும்போது அதோடைய தாட்டு என்னன்னு தெரியும். இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. ஆனால் இறைமார்க்கத்துக்குள்ளாக இறைமார்க்கு நாம் சொல்லுகிற பிரகாரம் வரப்போகிற எலியாவாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் வேதத்தில் அடிப்படை என்ன சொல்லுகிறது அதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நீ இப்படி அறிந்து கொள்ளப்பட உங்களுக்கு புரியாது. லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சந்திரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரே என்று பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் கருப்பை நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேடையிலிருந்து விட துணிப்பினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் அபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில்
இங்கே இறை சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு ஐஸ்வரவனும் ஒரு லாசரும் பார்க்கிறோம். 2 பேரும் மரணம் அடைந்து நியாயத்தீர்ப்பு அடைகிறார்கள். பூமியோட அடியில் ஒரு பகுதியில் பாதாளம் என்று இருக்கிறது. அதில் மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். கீழ்பாதாளத்தில் அக்கினி எரிகிறது. அந்த நிலைகளை அவன் பார்க்கிறான். அந்த ஐஸ்வர்யவான் கேட்கிறான், ஆபிரகாமே, அந்த தரித்திரனை அனுப்பி அவன் விரலினாலே தன் தண்ணீரை தொட்டு நாக்கை குளிர செய்யட்டும். அதற்கு ஆபிரகாம் சொல்கிறான், நான் அங்கே வருவேன், நீங்கள் இங்கே வருவேன், வர முடியாது, அந்த உதவியை நான் உங்களால் செய்ய முடியாது என்று சொல்கிறார். அப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறான். என் அண்ணன் தம்பி 5 பேர் பூமிக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் கடந்து வந்த இந்த அக்கினிக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, அவர் வரக்கூடாது, என்ன போவதற்கு அனுமதி. நான் போய் சொன்ன என் அண்ணன் தம்பி என்ன பண்ணுவாங்க, கேட்பார்கள். கேட்டு இந்த நிலைக்கு அவர் வரக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதற்கு ஆபிரகாம் சொல்லுகிறார், மோசேவின் தீர்க்கதரிசிகள் அனுப்பப்பட்டிருக்கிறது, அவர்கள் சொல்லப்படுற வார்த்தை கேட்டு ஒரு மனம் திரும்பினதான் மீட்பு உண்டு. ஆனால் இறைசனை தான் நடைமுறைப்படுத்துகிற எலியாவாக இருக்கட்டும், மோசையாக இருக்கட்டும், எப்படி வருவார்கள் சத்தியத்தின் பிரகாரம்? ஒரு மரித்து போன ஒரு மனிதர் யாராக இருந்தாலும் கடந்து வந்து என்ன பண்ணக்கூடாது, சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாது, வேத சட்டம். அப்படி நினைத்து தான் இயேசு கிறிஸ்துவோடு என்ன பண்ணியிருக்கலாம், அப்படியே நேரடியாக ஒரு தேவகுமாரனை கடந்து வந்து என்ன பண்ணியிருக்கலாம், ரட்சிப்பை அறிவித்திருந்திருக்கலாம். அவரும் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து வந்ததா அவர் ரட்சிப்பை எப்படியா பூமிக்குள்ளாக நிலைவரப்படுத்தினார். அவர் தேவனுக்குமான் தேவன வாயிலிருந்து புறப்பட வார்த்தையாக இருந்தாலும் அவரும் ஒரு நேரடியாக ஒரு சாயலாக பூமியில் என்ன பண்ணல, வர முடியல. தேவன் நினைத்த வர வைத்திருக்கலாம். ஆனால் இறை மார்க்கத்துக்கு மாறாக எந்த ஒரு செயல்பாடு இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் அந்த ஐஸ்வர்யன் தான் சகோதரர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் அவன் எண்ணப்படும் போது பூமிக்குள்ளே இருக்கிற மோசே தீர்க்கதரிசி மூலியமாக அறிவிக்கப்படுற வார்த்தைகளை கேட்டு ஒரு மனம் திரும்பினாதான் மீட்பு. ஆனால் வேதத்தின் மகத்துவங்கள் நாம் எல்லா நிலையிலும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். வேதம் நமக்கு என்ன எழுதியிருக்கிறது, நமக்கு ஒன்றும் பிரச்சனை, எளியா வந்தானா மோசம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது, தெய்வ தீர்மானம் என்ன, தேவோட சட்டத்திட்டம் என்ன, தேவன் நமக்கு என்ன நடைமுறைப்படுத்தியிருக்க என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஏன் மோசே சொல்லுகிறாங்க? ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்திய 17ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இந்த அருமரத்தகர இயேசு கிறிஸ்துடைய பாடுமரத்தை நிறைவேற்றி கொடுக்கப்படும் போது அவர் என்ன நடக்க போகிற சம்பவத்தை எலியாவும் மோசே கடந்து வந்து அவர்களுக்கு அறிவிக்கிறார்கள். அதனால் மோசே வருவார்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக வேதத்தில் எந்த ஒரு இடத்துலையும் மோசேவை எலியாவை எந்த ஒரு மனிதனும் கடந்த காலத்தில் காணப்பட்ட மனிதர்கள் குறித்து எந்த ஒரு வேதத்தின் ஆதாரமும் கிடையாது. நான் பார்த்த பிரகாரம் அருமரத்தர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை அறிவிக்கிறார். சுவிசேஷம் என்பது பூமியில் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவன் கடந்து வந்து தெய்வத்திடத்தை நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும். நீ எருமைமை காலமாக இருந்தாலும் சரி, ஏசிய தீர்க்கதரிசி காலமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காலகட்டமாக இருந்தாலும் இறைமார்க்கம் இறை தீர்மானம் என்பது தேவன் நமக்கு என்ன அறிவித்திருக்கிறார் அதன் அடிப்படைக்குள்ள தான் அதை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று இறைமார்க்கம் சொல்கிறது. ஆனால் இதில் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோசே வந்தான்னா எலியா வந்தால் யார் வந்தால் நமக்கு மீட்பு கொடுத்தா போதும். எப்படியும் மனுக்குள்ள மீட்கப்படும், தெய்வத்திற்கு நாம் நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கம் என்ன சொல்லி கொண்டு இருக்கிறது,
தேவன் என்ன நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் என்று தெரியாமல் ஒரு குழப்பத்தை பூமியில் உண்டாக்கி ஜனங்கள் அடைந்து கொள்ள போகிற தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்காமல் இன்னைக்கு இருக்கிற பிரசங்கவாதிகளாம் தேவனுக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய வேலை செய்யாமல் தடை செய்கிற ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் மீண்டும் வெளிப்படுத்த 11ஆம் அதிகாரம் 3 வாசிப்போம். இங்கே இறை சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு பக்கம் வேத வசனங்கள் இப்படி அறிவிக்கப்பட்டிருக்கிற பூமிக்குள்ளாக சில மனிதர்களெல்லாம் எலியா மோசே ஏவனுக்கு ஒருவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாட்களில் இதை விட ஒரு பெரிய கொடுமை உயிரோடு இருக்கிற மனிதர் நிறைய பேர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில ஆண்டுகள் முன்பாக சென்னை ஒரு சகோதரர் கேள்விப்பட்டிருக்கிறார். என் வீட்டுக்கு வரா, நான் தான் கடைசி கால தீர்க்கதரிசியில் நான் வரத்தோம் அப்படின்னார். அவர் சென்னையிலேருந்து புறப்பட்டு வருகிறார். வரும்போது பார்க்குறேன் அவனுக்குள்ளே ஒரு ஆவி ஆடிக்கிட்டு வருது. வந்து பேசிகிட்டு இருந்தோம். வாழ்க்கை புரிஞ்சுக்கணுங்க. அவர் ஒரு மேரேஜை பண்ணி மனைவி பிரிஞ்சு வாழுறாரு. நான் தான் எனக்கு முதல் நாளே கடவுள் அறிவிச்சிட்டாரே, பிரதர் இப்படி பார்க்குறேன் உனக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்னும் இந்த பான்புராக்கு போகிறது என்னால் விடவே முடியல பாஸ்டர் அப்படிங்கிறாரு. அவரை ஜெபம் பண்ணி ரிலீவ் பண்ணி அனுப்பிவிட்டேன்னு வச்சுக்கணுங்களா. இறை சன்னிதானத்தில் இறைமார்க்கத்துக்குள்ளாக ஒரு பக்கம் சமூகம் கிறிஸ்துவ மடல் தடுமாறுகின்ற இருக்கிறது. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் தானியேல் 12ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாயிலும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாகிய காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூரிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். உன் ஜனத்தின் புத்திரருக்காக இருக்கிற பெரிய அதிபதியாகிய மீகாவில் அக்காலத்தில் எழும்புவார். இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனு ஜனங்களாக காணப்படுகிற தேவனு வருகை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற மனுக்குலத்தை மீட்பதற்காக அக்காலத்தில் எழும்புவார். முந்தின காலம் அல்ல, அந்த காலங்கள் வெளிப்படுகிற நாட்கள் அவன் எழும்புவான் என்று சொல்கிறது. யாதொரு ஜாதியர் தோன்றின முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிரத ஆபத்து காலம் வரும். அக்கால புஸ்தகத்தில் எழுதியிருக்கலாம் காணப்படுகிற ஒரு ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஏன் மிகாவேல் என்று சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆதீனத்தில் இருக்கிற பிரதான தூதனாகிய மிகாவேல் ஒரு யுத்த வீரன். தெய்வத்திடத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்காக யுத்தம் பண்ண அனுப்பப்படுகிற ஒரு தெய்வ தூதன். அதை ஒப்பிட்டு கடைசி காலத்தில் அக்காலத்தில் ஒரு மனிதன் எழும்பி தேவ சமூகத்தை யுத்தம் செய்யப்படுவான் என்று சொல்கிறது. அவன் கடந்து வந்து அந்த காலத்தை ஒப்பிடுகிறார். யாதொரு ஜாதியின் தோன்றின முதல் அக்காலம் மட்டும் உண்டாய ஆபத்து காலம் வரும். அக்காலத்தில் புஸ்தகத்தில் எழுதியிருக்கலாம் காணப்படுற உன் ஜனங்கள் எல்லாரும் விடுவிக்கப்படுவார்கள். புஸ்தகம் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டங்களும் அறிந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் யெகோவா தேவனை நீங்கள் தொழுது கொண்டாவே ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படும். புதிய ஏற்பாடுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜலத்தினால் ஆவியினால் பிறந்தால் நாம் ஆட்டுக்குனியாடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படுகிறோம். அவருடைய பேர் எழுதப்படுவதனால நாம் போக முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நிறையா சந்தேகம் உண்டாகும். மனம் திரும்புதல்,
ரட்சிப்பு, பூர்ணத்தெல்லாம் நம்ம நினைக்கிறப்பெல்லாம் அடைய முடியாது. ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆவிக்கிற வாழ்க்கை ஜான் வளர்ந்தா முளம் சறுக்கிற வாழ்க்கை தான். அப்போல்லாம் நம்ம எல்லாம் ஆகிட்டோம்னா பரலம் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கி 2 மணி நேரம் ஜெபம் பண்ண, நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியாது. அதனால் அவன் பின்மாற்றம் பண்ண தோத்துட்டாங்க அர்த்தம் கிடையாது. வாழ்க்கையை தான் தேவனை சந்திக்கிற வேதம் சொல்லுகிறது. இந்த 2 தீர்க்கதரிசி 3 ஆண்டுகள் அவர் எழுதிதான் ஜனங்களை விடுதலை ஆக்குகிறார்கள். முயற்சி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நிலையில் போராடி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் போராட்டத்தை நான் இல்லாமல் இருக்கலாம், நான் போராட்ட நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் போராட்டம் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. அதை நோய்க்கு பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். அதை தேவன் தான் நடைமுறைப்படுத்தணும். அதை தான் அந்த காலத்தை ஒப்பிடுகிறார். 1260 நாள் என்று சொல்லுகிறேன். 3 ஆண்டு காலத்தான் நடைமுறைப்படுத்த முடியும். ஏதோ அத்திபுத்தாப்பில் ஒருத்தர் 2 அடையலாமே தவிர 1-2 பேர் அடைவினால் பரலம் போக முடியாது. சபை எடுத்துக்கொள்ளப்படாது. மனவாட்டி என்பது முழுவதும் அடைய வேண்டும். அதை அடைவதற்கு தான் அந்த 2 தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அனுப்பி இப்படியே நம்மளெல்லாம் பூர்ணப்படுத்துகிறார். இன்னும் வேதனை உற்று கவனித்தீங்கன்னா கடைசி ஒரே ஒரு ஆண்டில் தான் அடைய முடியும். அது வரைக்கும் அடைய முடியாது. முயற்சி முயற்சி முயற்சி. இன்றைக்கி 10 பாவம், நாளைக்கு 8 ஆகலாம், 4 ஆகலாம், 6 ஆகலாம், 2 ஆகலாம். இப்படி தான் நடைமுறைப்படுத்த முடியுமே தவிர நாம் எல்லாம் பூர்ணம் அடைய முடியாது. ஆனால் இறைத்தத்துவ நிலைகளை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒவ்வொன்று காலத்தை முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் இறைமாருக்கு நாம் எதிர்பார்க்கிற இவர்கள் தோன்றின நாட்களில் தான் ஒரு பூர்ணத்தை நாம் அடைய முடியும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆனால் நம்ம தெய்வ சமூகத்துக்குள்ளாக இது நிறைய நாம் வாசித்து இருக்கிறோம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். இங்கே இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஆகியால் துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான சபையில் நிலைநிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான வழி அறிந்திருக்கிறார். ஆனால் இறைமார்க்கு ஒரு நாட்கள் உண்டு. அந்நாளுக்கு நாம் எதிர்பார்க்கிற வாஞ்சை வைராக்கிய தெய்வ திட்டம் என்பது நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கப்படும். ஆனால் இன்றைய காலத்தில் சாத்தியம் கிடையாது. முயற்சி தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற ஒரு பெரிய நிலை பூர்ணம் என்பது மத்திய 25ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தன்னை எதிர்த்தவரை பகைத்தவர்களை துன்படுத்த மனசார கூட என்ன பண்ணக்கூடாது, தீமை செய்ய நினைக்கக்கூடாது. இது எத்தனை பேர் அடைஞ்சிருக்க நினச்சிங்கன்னா கேள்விக்குறி தான். அதான் தொடர்ந்து அதுக்கு சொல்லுகிறா பூர்ணத்தை. இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் அடைந்து தான் ஆகணும். ஆனால் நம்ம எதிரி துன்பப்பதான் சந்தோஷம் தான் போடுவோம் தவிர வருத்தப்படலாம் முடியாத நாட்களில். அப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அதில் தெளிவாக சொல்லுகிறார். ஒரு பூர்ணத்துவம் என்பது அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட நிலையை நாம் அடைய வேண்டும். அதை முயற்சித்து கொண்டு இருக்கிறோம். இந்த 2 தீர்க்கதரிசி எழும்புகிற காலத்தாவது தான் அடைய முடியும். அதான் யாரோ ஒருத்தர் அடையலாம். அதனால் எல்லாரும் அடைய முடியாதுன்னு சொல்வதற்கு நான் வரல. கடுமையாக பிரயாசப்படின்னு அடையலாம். தேவ சமூகத்தை பலவந்தம் பண்ணி நிச்சயமாக அடைந்து கொள்ளலாம். ஆனால் எல்லாரும் அடைய முடியாது. எல்லாரும் அடைய வேண்டும் என்பது தெய்வ தீர்மானம். இப்படிப்பட்ட ஒரு காலத்தை நடைமுறைப்படுத்தி தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக இந்த ஊழியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விதை விதைக்கிறோம், அதை வளர செய்கிறோம், அதுலேருந்து ஒரு நெல்மணி வருகிறது, அதை அறுக்கிறோம், கழுத்து மேட்டுக்கு கொண்டு வருகிறோம், அதை பிரிக்கிறோம். எப்போ அதை ஒரு தனிப்பட்ட சுத்தமான நெல்லுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக காற்றுல தூத்துவோம். அப்போ தான் சுத்தமான ஒரு நெல்மணியாக வர வேண்டும். அது வரைக்கும் முயற்சித்துட்டே இருக்கிறோம். அதே போல் ஆவியானவர் கடந்த போது பலத்து கிரிகளை நடைமுறைப்படுத்தும் போது நாம் சுத்த பொண்ணாக விளங்க செய்ய முடியும். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இப்படிப்பட்ட ஒரு நாட்களை மையப்படுத்தி தெய்வ சமுதாயம் கொண்டு போதை நாம் அறிந்து கொள்கிறோம். இவர்கள் இப்படி நினைக்கிற பிரகாரம் எளிய வந்துட்டாருன்ற ஆதாரம் காட்டிட்டோம். ஏனும் இப்படி நிலை என்னென்ன வேதத்தில் சொல்லலை, சொல்லாத போய் நம்ம பிரசங்கிக்க முடியாது. இவர்கள் என்ன அடிப்படையில் சொல்லுகிறார்கள்,
1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 வாசிப்போம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொழிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொழிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாபமின் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாபமின் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரைக்கு. இதை ஒரு ரகசியத்தை உங்களை அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசியாக்கலாம் தொலைக்கும் ஒரு நிமிஷத்தில் ஒரு எம்மை பொழுது நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு ஏதாவது சாவமை தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாவுக்கு ஏதாவது சாவமை தரித்து கொள்ளும் போதும் மரணம் ஜெயமாக விழுங்கப்படுகிறது. இந்த பவுல் ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறார். கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்து வருகையில் முதலாவது மரித்தவர்கள் உயிரடைகிறார்கள். 2வது உயிரோடு இருக்கிற எதிர்கொண்டு போகிறார்கள். இப்போ எலியா ஏனோக்குன்னு எடுத்துக்கொண்டாங்கன்னா இப்போ இவங்க சாவாமல் எடுத்துக்கொள்ள போகிறாங்களே, என்ன செய்கிறது? இப்போ கடவுளுக்கு கொன்று உயிர்ப்பிப்பாரா, அல்ல மீண்டும் பரலோகத்தில் கொண்டு போய் கொல்லுவாரா, எங்கே கொண்டு போய் கொல்ல போகிறான்னு தெரியல. இவங்க பிரசங்கம் எல்லாம் எதன் அடிப்படை என்றெல்லாம் தெரியல. ஏனோக்கு எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு சொன்னீங்கன்னா ஒரு கூட்டம் மரணம் உடன்படிக்கை மீறி மரணத்தை ஜெயித்து உயிரோடு எடுத்துக்கொள்ள போகிறாங்க. இப்போ இவங்க எப்படி சாவுறது? அதான் வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? வேதம் என்ன நமக்கு மரணத்தை இல்லாமல் கொடுத்துருக்கா? நம்ம ஆளுங்க மறிக்கணும்னு சொல்கிறான். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வேதத்தை குறித்து சரியான வெளிச்சமும் தெய்வ தீர்மானம் இல்லாதனாலே, தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரசங்கருக்கும் தொடர்பு இல்லாதனாலே தவறுதலாக பிரசங்கித்த ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 மனிதர்களை குறித்து எனக்கு 30 ஆண்டுகள் முன்னாடி சொல்லிவிட்டு யார்ட்டும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார். என்னகிட்ட சொல்லிவிட்டு கொஞ்சம் காலங்கள் கடந்த போன அவரே எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டார். இந்த 2 மனிதர்கள் யார் என்று சொல்லி என்கிட்ட சொல்லிவிட்டு யார்ட்டும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார். சில காலங்கள் காலங்கள் கூடுதலாக இருக்குன்னு சொல்லிட்டு சில காலங்கள் கடந்த போது கடவுளே பல பேரை சொல்லிட்டு போயிட்டார். அந்த 2 மனிதர்கள் மரித்து எருசலேம் கிடப்பதை என் கண்களாலே 2 முறை பார்த்துருக்கிறேன். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் யாருன்னு நான் சொன்னால் நல்லா இருக்காது. ஆனால் நீங்களே போய் என்ன பண்ணீங்க, இந்த பொறுப்பை உங்கள் நிலைகளை ஒப்புவித்துக்கிறோம், போய் கேட்டு யாருன்னு தெரிந்து கொள்ளலாம். இது ஒன்றும் பெரிய மகா ரகசியம் அல்ல. காலத்தின் அடிப்படைக்குள்ளே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் ஒன்றும் வேதத்தை எவ்வளோதான் அறிந்து ஆராய்ந்தாலும் த நாஸ்ட்ராம் தாமஸ்னு ஒரு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். நிறைய தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து வருகை நிறைய சம்பவத்தை சொல்லுகிறார். அவர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், தமிழகத்தை ஒரு மனிதன் தான் தமிழகத்திலேருந்து ஒரு மனிதன் புறப்பட்டு உலகத்தை ஆளுகை செய்யப்பவரான். அந்த மனிதன் யார் என்று உலகத்தில் பாதி பேர் தேடிட்டு இருக்காங்க. நம்ம தமிழர்கள் தேடிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்திலேருந்து ஒருத்தன் போய் உலகத்தை ஆள போகிறானா, அப்படி ஒரு மனிதன் இருக்க நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த குறிப்பில் அந்த மனிதன் எப்படி இருப்பான்னு அது கொண்டு எழுதி வச்சிருக்கிறார். அதனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற யார் தேடணுமோ நம்ம தேடுறது கிடையாது. ஆனால் மார்க்கத்தையும் தெய்வத்திட்டம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிற உலக மனித தமிழர்கள் எப்படியாக, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆவல், தமிழகத்திலேருந்து ஒருத்தன் கடந்து போய் இந்த உலகத்தை ஆள போகிறானா, அந்த மனிதன் யார் என்று அறிந்து அவனுக்கு நாம் உதவி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லிட்டு அவர்கள் மாம்ச பிரகாரம் யோசிக்கிறார்கள். இவர்கள் பணமும் ஆயுதமும் கொண்டு கொடுக்குறவங்கள. ஆனால் இறை சன்னிதானம் எதிர்பார்க்கிறவனமாக ஒவ்வொரு சான்றுகளும் ஒவ்வொரு நிலைப்பாடுகளும்
பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்னமே எல்லாம் அறிவிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. அதை தேடி கண்டுபிடித்துக் கொள்வதுதான் நம்முடைய நிலை. ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம், தேவ சன்னிதானம் சொல்லுகிற பிரகாரம், நான் கண்ட பிரகாரம், வேதம் அறிவித்துற பிரகாரம் பூமிக்குள்ளே தான் இருக்கிறான் இன்ன வரைக்கும். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற கடவுள் கொடுத்த சாட்சி 1 2 பல சாட்சிகள் இருக்கிறது. ஆனால் இறை சன்னிதானம், வேதத்தின் மகத்துவம் தெரியாத மனிதர்களெல்லாம் தவறுதலாக பிரசங்கித்து கொண்டு இருக்கிறார்கள். யாரும் நம்ம சொல்லுறது போல் கடவுள் சொன்னால் ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னால் தானே சொல்ல முடியும். இவரெல்லாம் மாம்சத்தில் பிரசங்கித்து, மாம்சத்தில் நினைவு கூர்ந்து தவறுதலாக பிரசங்கித்த ஜனங்கள் எப்படியாக வஞ்சித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அந்துகிறிஸ்து ஆட்சி காலமாகிய முதல் 3 ஆண்டு காலம் இவர்கள் கடந்து வந்து ஒரு கிரியைகளை நடைமுறைப்படுத்துகிறார்கள். யாதொரு தோன்றின காலம் முதற்கொண்டு உண்டாகாத ஒரு பெரிய ஆபத்து காலம் என்று சொல்கிறார். அவர்கள் கடந்து வந்து தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்காக இந்த பூமிக்குள்ளாக ஒரு பெரிய அற்புதங்களை நடைமுறைப்படுத்துகிறார்கள். இன்றைக்கி நிறைய உள்ளே போய் பார்த்தா நிறைய குளறுபடிகளாம் இருக்கும். ஒரு குறிப்பு அவங்க கடந்து வந்து 1,40,000 பேர் தான் மீட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. 1,40,000 மீட்டுக் கொள்வதற்கு ஏன் 3 ஆண்டு, ஒரு வாரம் போதும். ஏன்னா அவ்வளவு கிரியைகள் செய்கிறார்கள். இப்பெல்லாம் தவறுதலாக பிரசங்கித்த தேவ ஜனங்களை வஞ்சித்து தேவ தீர்மானம் என்னது தெரியவில்லை. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு 3 ஆண்டு காலம் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தது போல அந்த கிறிஸ்து ஆட்சி காலமாக எண்ணப்படுகிற 7 ஆண்டு காலத்தில், முதல் ஒரு 3 ஆண்டு காலத்தில் அவர்கள் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கிறார்கள். பூமியில் இருக்கிற 240 நாடுகள் சத்தியத்தை பிரசங்கிக்கிறார்கள். அவர்களுக்கு கூட அநேக பரிசுத்தவான்கள் மகான்களை எழும்பி அவர்கள் கடைசிகால சபையை கட்டிபடியாக ஒரு நிறைவடைகிறார்கள் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். அந்த 11ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்களுடைய உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதம் என்றும் எகிப்து என்று ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களில் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3½ நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க ஒட்டார்கள். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். 3½ நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். அவருடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 10 1 பங்கு இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7000 பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இங்கே இறை சன்னிதானத்தில் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் உள் புகுதினா தெரியும். 3 ஆண்டு காலங்கள் சாட்சி சொல்லி முடிக்கப்படும் போது பாதாளத்திலிருந்து ஒரு மிருகம் கடந்து வந்து அவளை கொலை செய்கிறது. அந்த பட்டணம் சோதம் என்று எகிப்து என்று சொல்லுகிறார்கள். ஏன் இந்த 2 பட்டணத்துக்கு ஒப்பிடான்னு பார்த்தீங்கன்னா, இது எருசலேம் நடக்கிறது. எருசலேம் நகரத்தை நிலைய பாருங்கள். இயேசு வாழ்ந்த பிறந்த புனித நகரம். சோதை என்பது தெரியும். எவ்வளோ அக்கிரமும் பாவம் சேர்ந்த கூக்கலிட்ட ஒரு பெரிய நகரத்துக்கு ஒப்பிடுகிறார். எகிப்து என்பது தேவ ஜனங்களை அடிமைப்படுத்தி வாழ்ந்த பார்வோனுடைய தேசம். ஆனால் அந்த எருசலேம் பட்டணத்தில்தான் அந்த கிறிஸ்து கடந்து வந்து உலகத்தைப்படியாக ஆட்டி படைக்க போகிறான். அவன் ஆளுகையை ஸ்தாபித்துக் கொள்கிறாங்க. அந்த தேசத்தோட நிலைமை பாருங்கள். சோதியம் பட்டணத்துக்கு ஒப்பிடுகிறான். அப்படிப்பட்ட தேவனுடைய புனித நகரமாகிய ரத்தம் சிந்தப்பட்ட பாவம் காணப்பட்ட நகரமாக
தேவனுடைய நகரம் காணப்படுகிறது. 3 நாட்களும் எல்லாம் அவர் செத்து போன வந்தனம் செலுத்திக் கொள்கிறார்கள். ஒருத்தர் வெகுமதிகளை அனுப்பி கொள்கிறார்கள். 3 நாட்கள், அது இயேசுடைய வாழ்க்கை என்ன நடந்ததோ அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 3 ஆண்டு ஊழியம் செய்கிறார், அவர் மரணம் அடைகிறார், 3 நாட்கள் பிறகு உயிரடைகிறார். இவர்கள் அப்படியே 3 நாட்கள் பின்பு இங்கே ஏறிவா என்கிற ஒரு சத்தம் உண்டாகும் போது இப்போ ஏறி போகிறார்கள். ஒரு பெரிய நிலநடுக்கம் உண்டாகிறது. 7000 பேர் சாவுறாங்க. நீங்கள் எலியா காலத்தில் பார்த்தீங்கன்னா பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிடாமல் 7000 பேர் இருந்தாங்க. அதற்கு பதிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நகரத்தில் 7000 பேர் சாவுறாங்க. மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இதன் பிறகு மீட்பே தான் கிடையாது. ஏன் மகிமைப்படுத்தணும்? இதெல்லாம் ரகசியம் நான் கிறிஸ்தவ மன்னர்களுக்கு தெரியாது. ஏன்னா இவருடைய மரணங்களுக்கு பிறகு 5 நாட்கள் பின்பு சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதில் ஒரு 3 நாட்கள் முடிவடைகிறது. எப்படி இயேசு கிறிஸ்து மரித்து போன பிறகு கிறிஸ்துவ வாழ்க்கை கிறிஸ்துவ மூலம் முடிந்தது என்று சொல்லி யூதர்கள் வலை எடுத்துக்கொண்டு அப்போஸ் பேதர்கள் சீசர்கள் வலை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க போயிட்டாங்க. இதோட முடிஞ்சிச்சலான்னு சொல்லிட்டு, அதே போல் இங்கே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர்களை கொலை செய்து போட்டுட்டாங்க. இந்த பூமியில் நம்மளை யார் காப்பாற்ற போகிறா, யார் நம்ம விடுதலை கொடுக்க போகிறார் என்று தேவ ஜனங்கள் பயப்படுகிறார்கள். பூமியில் இருக்கிற மனிதர்கள் ஆனால் யூதர்கள் இயேசுவை கொலை செய்து விட்டோம் என்று சொல்லி அவர் மேன்மை பாராட்டி கொண்டது போல இவர்களும் மேன்மை பாராட்டி கொள்கிறார்கள். ஆனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற அவர் மரித்து 3 நாட்கள் உயிரடைகிறார்கள். பாக்கி இருக்கிற 1.5 நாட்கள் சபை மருவம் அடையும். இதுதான் வேதத்துடைய ரகசியமே. ஆனால் இறைமார்க்க நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இந்த 2 தீர்க்கதரிசிகள் காலங்கள் புஸ்தக சொல்ல எழுதப்படலாம், விடுதலையாக்கப்படுகிறார்கள். ஏன்னா வேதத்தை நம்ம நல்லா அறிந்து கொள்ளணும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முயற்சி தான் பரிசுத்தத்தை பூர்ணத்தை நோக்கி. சாத்தான் அவ்வளோ சீக்கிரம் உங்களை விடமாட்டான், போராடுவான். நீங்களும் போராட வேண்டும். பாவம் சேவை காத்துக்கொள்ளலாம், பாவத்தில் விழாமல் பாதுகாத்து கொள்ளலாம். ஆனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் என்னுடைய பிராக்டிக்கல் பாவிக்கிற வாழ்க்கையில் பார்க்கிறேன். மனவாட்டியில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, யாரெல்லாம் தேவனை தேடவில்லை நீங்களாம் வீழ்ச்சி அடைஞ்சிருவீங்க. ஆனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் எந்த ஒரு மனிதன் தேவனை தேடுகிறானோ அவனை சாத்தான் அவனை தோற்கடிக்க முடியாது. தேவன் அவனை தப்பி வைத்து உதவி செய்வார். ஏன்னா அவர் நீதியின் தேவன், அவ்வளோதான். நீதிக்கு மாறாக அவர் உதவி செய்ய வாய்ப்பே கிடையாது. நாம் நிற்கிறோம் என்று சொல்கிற எந்த ஒரு மனிதனும் விழாத காத்து கொள்வதற்கு தேவ சமூகம் அவசியம். நீங்கள் தேவ சமூகத்தை விட்டுட்டே சாத்த அவங்களை தூக்கிட்டு போயிடுவான். ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு ஜெயத்தை நம்ம அடைந்து கொள்ளப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா தேவ சமூகம் நமக்கு அவசியம் என்று சொல்லப்படுகிறது. பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் இருந்தாலும் நம்ம இலக்கை, நம்ம நோக்கத்தை சாத்தான் தோற்கடிக்க முடியாது. ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற வேத வாக்கியம் சொல்லுகிற பிரகாரம் இங்கே ஏனோக்கு எலியாவும் இல்லை என்று நாங்கள் உங்களை நிரூபித்துட்டோம். வானத்திலிருந்து நேரடியாக கடந்து வந்து எந்த ஒரு விஷயம் அறிவித்ததாக வரலாற்றில் எந்த ஒரு வேதத்தில் ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தின விஷயம் வரைக்கும் அவ்வளோ ஒரு சான்றே கிடையாது. பூமிக்குள்ளாக தெய்வத்திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்குற எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் எரேமியா குறித்து தேவன் வாக்கு கொடுக்கிறார். உன் தாயின் வயிற்றில் உறவாவது முன்னே நான் தெரிந்து கொண்டேன், உன்னை தேசத்துக்கு நான் தீர்க்கதரிசி அபிஷேகத்தை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி. சிம்சோனை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வேண்டிக் கொண்டதினாலே மனோவா என்கிற மனிதனை தெரிந்து கொண்டு ஒரு பெரிய பராக்கிரமசாலை வெளியில் வருகிறான் என்று பார்க்கிறோம். ஆதியாகமத்தில் 3:15 எழுதப்பட்ட பிரகாரம் தெய்வகுமான இயேசு கிறிஸ்து கடந்து வந்தாலும் ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறந்துதான் பூமிகளை தெய்வத்திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தார்.
அதில் வேதத்தை நீங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். எலியாவை குறித்து நாம் அதிகாலை வாசித்த பிறகு எழுதியிருந்தாலும் 4 சுவிசேஷத்தின்படியாக எலியா வந்து பிறந்து மரித்தார் என்று இயேசுவே சாட்சி கொடுக்கிறார். முக்கியதான், வேறு யாரும் மனிதர்கள் கிடையாது, இயேசுவே சாட்சி கொடுக்கிறார். ஆனால் ஏனோக்கு நிலை என்ன ஆச்சுன்னா தெரியல, தெரியாத போய் நம்ம என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. ஆனால் இறைமார்க்கம் எந்த ஒரு இடத்துலையும் எலியாவோ மோசவே எரேமியா எசையா வருவார் என்று ஆதாரம் கிடையாது. இப்படி இறை சன்னிதானத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிற பிரகாரம் வேதத்தின் மகத்துவங்களை நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நான் அநேக அரிய காரியங்கள் சொல்ல முடியும், நீங்கள் நம்ப முடியாது, உங்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் இருதயம் பார்த்தால் ஆவிக்குள்ளே நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சால் தான் அதை அறிய முடியும். நான் சொன்னதெல்லாம் தேவன் நேரடியாக சொன்ன விஷயங்கள், ஏதோ கனவு கண்ட நினச்சிக்கிட்டு இருந்தாலும் கிடையாது. ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம், இறை சன்னிதை நாம் சொல்லுகிற பிரகாரம் பரலோகத்தின் வாசல் திருச்சபையை ஒப்பி கொடுத்தார். மேலே வானத்திலே கீழே பூமியிலும் ஒரு மனிதன் இல்லாமல் ஒரு மனிதனுக்குள்ளாக நீங்கள் பரலோகம் போக முடியும், கடவுளை சொன்னது. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம், தெய்வசன் நாம் சொல்லுகிற பிரகாரம் நாம் எல்லாரும் ஒவ்வொரு இடங்களில் நீங்கள் பரலோக திறவுகளாக மாற வேண்டும். ஒரு பிரதான ஆசாரியன் பூமிக்குள்ளாக நிலப்பட்டாலும் நாம் எல்லாரும் ஒரு திறவுகள் தான். ஒரு பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களை நீங்கள் காப்பாற்றலாம், ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஜனங்களை காப்பாற்றலாம், ஒரு தேசத்துக்கு நீங்கள் உங்களை இறைவன் நினைத்தால் ஒரு திறவுகளாக பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா பரலோகராஜ்யம் என்பது நமக்குள்ளாக தான் இருக்கிறது. வானத்தில் ஒன்றுமே கிடையாது, தேவ சமூகத்தில் ஒன்றும் கிடையாது. எல்லாமே உங்களை பல மனிதர்கள் நம்பி தான் ஒப்புவிக்கிறான். நீங்கள் ஒரு சிம்சனாக மாறலாம், ஒரு யோவான் சொன்னாக மாறலாம், ஒரு இயேசு கிறிஸ்து போல மாறலாம், ஒரு பேதுரு அப்போஸ் போல மாறலாம். இதெல்லாம் உங்களுடைய கருத்துக்குள்ளாக வைத்திருக்கிறார். நீங்கள் வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து இந்த பூமிக்கும் தேசத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு ரட்சகராக நீங்கள் மாறலாம். ஆனால் வேதத்தின் மகத்துவங்களை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். உங்களை அழைக்கப்பட்ட அழைப்பும் அதை காத்து கொண்டு எதிர்கொண்டு போகிற நிலையெல்லாம் உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. தேவன் எல்லாமும் செய்ய தயாராக இருக்கிறார். நான் இந்தியாவை ரட்சித்துக் கொள்ளப்பட நீங்கள் எழுப்பினா கருத்து உங்களை ரட்சகராக மாற்றிக்கொள்வார். ஒரு அமெரிக்காவை ரட்சித்துக்கொள்ள நீங்கள் எழுப்பினா உங்களை மாற்றிக்கொள்வார். பிரதான நிலைகளில் அவர்கள் கடந்து போனாலும் ஒரு 2 மனிதர்களாலே தெய்வத்திடத்தை பூர்ணமாக நிறைவேற்றி கொடு, அவங்க ஒரு பார்ட்டில் போகிறாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு கூட நியமனத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள், அவ்வளோதான். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்பட ஒவ்வொரு தெய்வனுடைய பிள்ளைகளும் அந்த நிலைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா ஒரு பெரிய பரந்த உலகம். இயேசு கிறிஸ்து அறிவுகளாக ஒரு 1000 கோடி மக்கள் நெருங்கிடுவாங்க. 1000 கோடி மக்களுக்கும் சத்தியம் அறிவிக்கப்பட வேண்டும், தெய்வத்திற்கு நாம் காண்பிக்கப்பட வேண்டும். நீங்கள் எந்த நிலைகளை வேதத்தில் எடுத்துக்கொண்டாலும் நடைமுறைப்படுத்திக்கலாம். நீங்கள் சுவிசேஷ ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா 40 அப்போஸ்தலர் தெரிந்து கொண்டார் என்று வேதம் வரலாறு சொல்கிறது. ஒரு விதைக்கிற காலம், அதில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிரியைகளை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் பேதுரு நிழல்பட்டு அநேகர் குணமடைந்தார்கள். அப்போஸ்தலர் பவுல் போட்டிருந்த வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு போய் வியாதி உள்ளவர்கள் போட்டார்கள், குணமடைந்தார்கள். இப்படி நிறைய இறைமார்க்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தான் எழுதியிருக்கிறது. ஒவ்வொரு பரிசுத்தவனும் பலமாக எடுத்து பயன்படுத்தி கொண்டார். ஊழியத்தோட தாட்டை பார்க்கிறோம். யோவானையே நாடு கடத்தினாங்க, அவரை கொல்ல முடியல. எண்ணெய் சட்டியில் தூக்கி போட்டால் மிதக்கிறார், தம்ட்டு அடிக்கிறார். அவரை எந்த விதத்திலும் ஒரு நாளும் கொல்ல முடியல. அவரை கொண்டு போய் பத்ம தூக்கி நாடு கடத்துங்கிறாங்கிறான். ஆனால் இறை சன்னிதானம் என்பது ஒரு கதை கற்பனை அல்ல. 1ஆம் நூற்றாண்டு அப்படியே ஒரு பெரிய கிரியைகளை நடத்தினார்கள். அதை விட கடைசி காலம் 100 மடங்கு நடத்தி ஆக வேண்டும். ஆனால் நீங்கள் எழும்பினால் கர்த்தர் உங்களை வைத்து இரட்சகராக மாற்றுவார், கட்டுவார், நிலைப்படுத்துவார். இதெல்லாம் உங்களோட கருத்துக்குள்ளாக இருக்கிறது. ஒரு பலமுள்ள தெய்வ திட்டம், தெய்வ தீர்மானம். ஆனால் ஒரு நீண்ட காலம் அல்ல. அதான் நம் உங்களை அடிக்கடி சொல்கிற விஷயங்கள் ஒரு நீண்ட காலங்கள் அல்ல, மாதங்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்தி கொண்டு இருப்பதனாலே, தெய்வ சன்னிதி நாம் இப்படியாக நியமிக்கப்பட்டு இருப்பதனாலே வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை ஒவ்வொரு பாட்டணிகளை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் எடுத்து எழும்ப அந்த எண்ணம் தான் பூர்த்தி பண்ணும். நீங்கள் அந்த காலத்துக்கு பிரயாசப்பட்டீங்கன்னா காலங்கள் நிறைவேறப்படும் போது அதை நிறைவேற்றி கொடுக்கப்படும். நாங்கள்லாம் பல ஆண்டுகள் முன்பாகவே கண்ணார பார்த்த விஷயங்கள் காலத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்.
ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்தி கொடுக்கிற பிரகாரம் இறைவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிற பிறகு யார் வேணாலும் விவாதிக்க நாம் தயாராக இருக்கிறோம். சந்தேகமாக பூமியில் இருக்கிற எந்த ஒரு மனிதனும் கேட்டுக்கொள்ளலாம். தேவன் அறிவிக்க தயாராக இருக்கிறார். யார் மனவாட்டி, கடைசிகால தீர்க்கதரிசி 2 பேர் யார் என்று இன்னும் பூமியில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். காலத்தின் மத்தியில் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டு இருப்பதனாலே வேதத்துடன் மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இவர்கள் பூமியில் சொல்லி கொண்டு இருக்கிற எலியா, மோசே, ஏனோக்கெல்லாம் வேதத்தில் ஆதாரமே கிடையாது. மனிதர்கள் இப்படியாக வெளிப்பாடு இல்லாமல், தேவனுக்கு அவர் ரகசியம் இல்லாமல், தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளாமல் இருப்பதனாலே சத்தியம் புரியாமல் இது ஒன்றுமா நிறைய குவாலிஃபிகேஷன் வேதத்தில். நம்ம அறிவிக்கிற சத்தியத்துக்கு 10% கூட பூமிக்குள்ளாக இசைந்தே இருக்காது. எல்லாம் நேர் விரோதமாக இருக்கிறது. அதனால் சீக்கிரமாக நாம் சொல்லப்போகிற காரியம் நாம் எதிர்பார்த்தா ஒரு 1.5 ஆண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த நாட்கள் வெளிப்படும் என்று சொல்லிட்டு. ஆனால் ஒரு சமீப காலத்துக்குள்ளாக இருப்பதனாலே மிக சீக்கிரம் அந்த நாட்களை அறிந்து எதிர்கொண்டு தேவன் அறிவித்த வார்த்தை சீக்கிரம் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக உடைய ஜபங்களை ஜெபித்து தெய்வத்தை நிறைவேற்றி கொடுக்கும்படி அன்பை கேட்டுக்கொண்டும் தேவனது வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.